முதல்ல ஐஸ்வர்யம் தங்கறதுக்கு நம்ம தகுதிப்படுத்திக்கும். வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, நேரங்கட்ட நேரத்தில் பெருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கிற ஜென்ஸு லேடிஸை மதிக்கணும். எந்த வீட்டில் லேடிஸ் மதிக்கப்படுறாங்களோ அவங்க வீட்டில் ஐஸ்வர்யம் நிலைச்சிடும். உங்களை விளக்கு கடைன்றதுக்கு 100% சூட்டபுள். உங்கள் கேஷ் கவுண்டரில் நான் வாங்கினது பார்த்து உங்களோட நான் பேசினேன். அவங்க டிஸ்கவுண்ட் போட்டாங்க. எனக்கு இந்த விளக்கு, பூஜா சாமான், விக்கிரகங்கள் வாங்குறதுல எனக்கு டிஸ்கவுண்ட் கேட்குறதும் பிடிக்காது. எனக்கு குறைச்சி கொடுக்குறீங்களான்னு கேட்கவும் பிடிக்காது. 15 திதிநித்த தேவதைகள் இருக்கும். நடுவில் குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு அது லலிதா பரமேஸ்வரி. இந்த 15 அந்த கோணத்தில் அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு லலிதா திரிசக்தி அர்ச்சனை பண்ணணும். ஓகே, இந்த அர்ச்சனை பண்ணோன்னா அவளுக்கெல்லாம் அந்த பெண் சாபம் ஒன்றுமே பண்ணாது. வணக்கம், ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நம்மளுடைய விளக்கு கடைக்கு நேற்று வாடிக்கையாளராக வந்திருந்தாங்க. ஒரு பிரசன்ன ஜோதிடத்தில் டாக்டரேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நேர்காணல் நிறைய இதில் வந்திருக்கு. ஆனால் அவங்க இங்கே அவ்வளோ அழகாக விளக்குகளை பற்றி அவ்வளோ சிலாகிச்சு பேசுனது, அது மாதிரி தீபாவளிக்கு எப்படி விளக்கு ஏற்றணும், அது இன்னொன்று நம்ம வீட்டில் எப்போதுமே ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்க என்ன மாதிரி விளக்கு ஏற்றலாம் அப்படின்றத பற்றியும் அவங்க எனக்கு சொன்னாங்க. ஸோ அதை உடனே உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்றதுக்காக அவங்கள எங்களுடைய நேயர்களுக்காக நீங்கள் பேசி தர முடியுமா, நீங்கள் சொல்ல முடியுமா, அதை நீங்களே சொன்னால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டோம். அப்படி தான் நம்மளுடைய விளக்கு கடைக்கு இன்றைக்கி டாக்டர் கீது வாட்ஸ் வந்திருக்காங்க. இவங்க பிரசன்ன ஜோதிடம் 24 வருடங்களுக்கு மேலே நிறைய பேருக்கு பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சோழி போட்டு பார்க்குறது அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோதிட கலையில் டாக்டரேட் பட்டமும் வாங்கியிருக்காங்க. அவங்க இந்த தீபாவளிக்கு நம்ம எப்படியெல்லாம் பண்ணலான்றத சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களுமே கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நான் கேட்ட உடனே நீங்கள் ஒத்துக்கிட்டதே தான். நீங்களும் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு தமிழ்நாடு இல்லை, உங்களோட பூர்வீகம் இன்னொரு ஸ்டேட்டு சொன்னீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அதோட பண்டிகை ஏதோ இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த பிஸிலையும் எங்களுக்காக வந்தது ரொம்ப சந்தோஷமா. தீபாவளி லக்ஷ்மி பூஜை ரொம்ப விசேஷம். எங்கள் நார்த் இந்தியன்ஸ்க்கு தந்தரஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் அமாவாசை அன்னைக்கு லக்ஷ்மி பூஜைன்னு சொல்லுவோம். இந்த அமாவாசை லக்ஷ்மி பூஜை நாங்கள் பண்ணுறது சிம்ம லக்னத்தை தேடி பிடிச்சி பண்ணுவோம். சிம்ம லக்னம் அல்லது சுக்கிர ஓரை. நான் விகடனுடைய சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் மந்திரம் சொல்லியிருக்கேன். சுக்கிர ஓரைன்றது பார்த்து பண்ணணும். அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன் தீபாவளி. சுக்கிர ஓரை எப்போ இருக்கும்? 3 வேளை வரும் சுக்கிர ஓரை. காலையில், மத்தியானம், 7லேருந்து 8க்கு அப்படி வரும். அதை பார்த்து பண்ணிக்கலாம். முதல்ல ஐஸ்வர்யம் தங்கறதுக்கு நம்ம தகுதிப்படுத்திக்கும். வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, நேரங்கட்ட நேரத்தில் பெருக்கக்கூடாது. எனக்கு இப்போ தான் நேரம் கிடச்சுன்னு நைட்டு சில பேர் பெருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தொடப்பத்தை திருப்பி நிமித்து வைக்கக்கூடாது. வீட்டில் இருக்கிற ஜென்ஸு லேடிஸை மதிக்கணும். எந்த வீட்டில் லேடிஸ் மதிக்கப்படுறாங்களோ அவங்க வீட்டில் ஐஸ்வர்யம் நிலைச்சிருக்கும். அந்த காலத்துலலாம் பார்த்தா நம்ம அப்பா அம்மா என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ணாங்க நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் வீட்டில் நமக்கு தேவையான அத்தனையும் கிடைக்கும். அதுக்கு ரீசன் அந்த தம்பதிங்க 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிறது தான் மெயின் காரணம். ஸோ ஐஸ்வர்யம் பெருக உங்கள் கடையில் நான் பார்த்தது ஒரு அட்ராக்ஷன் சின்ன குட்டி குட்டி அகலெல்லாம் வச்சுருக்கீங்க. சைஸ் வாரியாக, ப்ரைஸ் வாரியாலாம் வச்சுருக்கீங்க. 15 வருஷமாக நான் தேடின திருநெல்வேலி விளக்கு நேத்தி உங்கள் கடையில் கிடச்சிது. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் எல்லா இடத்துக்கும் போகிறதுண்டு, அதை தேடிகிட்டே இருந்தேன். நேற்று அது கிடச்சது எனக்கு ஒரு ஆங்ஸைட்டி ஆகிடுச்சு. அது முதல்ல அதை தான் வாங்கணுன்னுட்டு. ஆனால் அது வாங்கணுன்னு நான் எய்ம் பண்ணி நீங்கள் வரல. அப்புறம் பார்த்தா உங்ககிட்ட கலெக்ஷன் பழங்கால நாங்கள் யூஸ் பண்ண விளக்குகளெல்லாம் நிறைய வச்சுருக்கீங்க. ரகரகமாக இருக்குது. எனக்கு ஒரு 10 மினிட்ஸில் போயிடலான்னு நினச்சேன். 1.5 மணி நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன்.
நான் உங்களை விளக்கு கடைன்றதுக்கு 100% யூ ஆர் சூட்டபிள். தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா. எனக்கு உங்களுடைய கால் இப்படி ஒருத்தவங்க வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் அப்போ தான் லஞ்சுக்கு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த கால் வரும்போதே எனக்கு ஒன்று தோணுச்சு, ஏதோ ஒரு விஷயம் அவங்க நமக்கு சொல்ல வர்றாங்க அப்படின்றது. அது எனக்கு மட்டும் இல்லை, விளக்கு கடையை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருக்குமாகவும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றத தான் நான் எடுத்துக்கிறேன். அது மாதிரி நீங்கள் இங்கே வந்து வந்ததே வந்து முருகருக்காக தான் சொன்னீங்க. அந்த முருகர் எதனால் உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுமா? அன்னைக்கு ஏர்லி மார்னிங் நான் வந்து அப்படியே கொஞ்சம் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கப்போ என் கண்டப்பட்டு முதல்ல நீங்கள் தான் பட்டீங்க அந்த ராஜாலங்கார முருகரை வச்சு நீங்கள் பேசினிருந்தீங்க. அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. ஸோ ஐ வாஸ் வெரி அட்ராக்டபிள். இந்த முருகரை வந்து இது வரைக்கும் நான் எந்த கடையிலும் பார்க்கலங்க. சரி இது வாங்கலாம்னு சொல்லி அது வாங்குறது தான் உங்கள் கடைக்கே வந்தது. ஓகே. வந்துட்டு மற்றதெல்லாம் பிரமிச்சு எனக்கு கொஞ்சம் என்னோடய பட்ஜெட்டு கிட்டக்க வந்தது எடுத்துட்டேன். இன்னொன்று நான் வந்து சொல்ல விருப்பப்படுறது, உங்கள் கேஷ் கவுண்டரில் நான் வாங்கினது பார்த்து உங்களோட நான் பேசினேன். அவங்க டிஸ்கவுண்ட் போட்டாங்க. எனக்கு இந்த வந்து விளக்கு, பூஜா சாமான், விக்கிரகங்கள் வாங்குறதுல எனக்கு டிஸ்கவுண்ட்டு கேட்குறதும் பிடிக்காது. எனக்கு குறைச்சி கொடுக்குறீங்களான்னு கேட்கவும் பറ്റാது. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? எங்களுடைய தேடல் ஆண்டவன் உங்கள் மூலியமாக நிறைவேற்றுறான். அதே மாதிரி உங்களுடைய தேடலும் எங்ககிட்ட வச்சுருக்கான். இங்கே வந்து நீங்கள் கொடுக்குற எனக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுங்க, 10% குறைங்க, 10% குறைங்க, 15% குறைங்க சொல்கிறது வந்து எனக்கு பிடிக்காது. ஏன்னா உங்களுக்கு எனக்கு பூர்வஜன்ம கடன் பட்டிருந்தால் தான் அந்த 15 வருஷத்து என்னுடைய ஆசை நிறைவேற்று. இப்போ இதில் நான் வந்து 15% டிஸ்கவுண்ட் வாங்கிட்டு போய்ட்டு அதுக்கு நான் இன்னொரு ஜென்மம் எடுத்து அந்த கடனை அடைக்கிறேன். ஸோ அதனால் கூடியமான வரைக்கும் தெய்வத்துக்கு சம்பந்தமான பொருட்கள் வாங்குறதுல பேரம் பேசக்கூடாதுன்றது என்னுடைய பழக்கம். கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை கேட்கும்போது. நேற்று நீங்கள் போட்ட டிஸ்கவுண்ட்டை வேண்டாம் அப்படின்னு சொன்ன கஸ்டமர் வந்து நீங்கள் தான். அது வந்து உண்மையிலே எங்களுக்குமே ஒரு வித்தியாசமான அனுபவமாகவும், நீங்கள் சொன்ன காரணம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது சொன்னீங்க, ஏன் இப்படியும் நான் கர்மாவை சேர்த்துக்கணும், நான் வந்து அதை கழிக்க தான் வந்து இதெல்லாம் ஏற்றுறேன், அதுவும் விளக்குகளில் நான் பேரம் பேசலை அப்படின்னு சொன்னப்போ சந்தோஷமாக இருந்தது. கரெக்டு தான். அது மாதிரி நீங்கள் ஒன்றையும் இங்கே ரசித்து சுற்றிட்டு வந்தீங்க. அதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு விளக்கையும் சரி பிரமிப்பாக பார்த்து சொன்னதாக இருக்கட்டும், ஒரு விளக்கில் ஒரு சின்ன திருத்தம் செய்ய சொல்லி இப்படி சொன்னதாக இருக்கட்டும், விளக்குகளுக்கும் உங்களுடைய ஜோதிடத்திற்கும் என்ன மாதிரியான தொடர்புகள் உண்டுமா? தீப பிரசன்னம் நான் பார்க்குறது உண்டு. ஓகே. தீப பிரசன்னன்றது வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கோசரம் பார்ப்பேன். அதனால் எனக்கு விளக்குன்னா ரொம்ப ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. 21 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு தெரிஞ்சவங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து பிரதோஷ விளக்கு கொடுக்க சொல்லி எனக்கு உத்தரவாச்சு. அவங்க யாருன்ட்டு எனக்கு தெரியாது. கன்னியாகுமரியில் அந்த விளக்கு அவங்க வந்து பூம்புகார் ஷோரூமில் நானும் பார்த்துட்டு இருக்கேன், அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. உத்தரவாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாந்து கையில் விற்கிறாங்க. பார்த்தா பெரிய விளக்கு, ஆனால் நல்லா ஒரு 1/2 கிலோ எண்ணெய் பிடிக்கிற லெவலில் இருந்தது அந்த விளக்கு. சரி, அப்போ வந்து எங்கள் குருநாதர் இருந்தார். அப்போ இந்த மாதிரி எனக்கு கிடச்சது. அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. காசு எவ்வளோ என்னன்னு கேட்கல, அவங்க பில் பே பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விளக்கு உங்ககிட்ட தேடி வரும்னு சொல்லி சொன்னேன். என்ன அந்த மாதிரி என்கிட்ட விளக்குகள் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். உங்களையே நான் முதல்ல உங்கள் கடையில் வாராகி விளக்கு வாங்கி, அதுவும் எங்களோட பழைய கடைக்கே வந்திருக்கேன்னு சொன்னீங்கம்மா. பழைய கடைக்கு வந்தேன். வந்தப்போ அங்கே வாராகி விளக்கு ரொம்ப அம்சமாக இருந்தது. அந்த வாராகிக்கு நான் பூஜை பண்ணுறப்போ காலையில் வெடிக்காலம்புற 4:30 மணிக்கு அது நிறைய நெய்யை விட்டு ஏற்றினேன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் எரியும், நின்று எரியும். அதுதான் உங்ககிட்ட ஸ்பெஷாலிட்டி. எல்லா விளக்கும் நான் ரொம்ப பிரமிச்சு பார்த்தது என்ன ஒழுகிறது, அந்த மூக்கு சரியில்லாத இருக்கிறது அப்படியெல்லாம் இல்லை. நல்லா தீர்க்கமாக பண்ணியிருக்கீங்களா, அதனால தான் பிரமிச்சு பார்த்தேன். விளக்கு கடைன்றதுக்கு நீங்கள் 100% சூட்டபுள் அகைன் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்து தேடி பண்ணுறீங்க போல இருக்கு. கண்டிப்பாம்மா, அதுதான் என்ன பார்க்க வச்சது. ரொம்ப 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 சந்தோஷமா. தீப பிரசன்னம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி அது
பார்ப்பீங்க? உங்களுக்கே அது உணர்த்துமா? அப்படி இல்லை. ம். அந்த நான் வந்து 7 வருஷம் குருநாதர்கிட்ட படித்தேன். ஓ! ஓகே. ஒன்றும் இல்லை, 2 7 வருஷம். எல்லாருக்குமே உள்ளுணர்வு பேசும். ம். ம். ஆனால் எல்லாரும் கேட்க மாட்டீங்க. ம். எங்களுக்கு கேட்குது. அவ்வளோதான். அதுதான் எங்கள் குருநாதர் எனக்கு எடுத்து கொடுத்தது. ம். ஸோ தீப பிரசன்னத்தில் வந்து உங்கள் குலதெய்வத்தை கூப்பிட்டு பார்க்கறது தீப பிரசனம். அந்த விளக்கில் நீங்கள் கேட்க போகிற கேள்விகளுக்கு விட தெரிஞ்சிடும். ம். ம். ஸோ அவங்கவுங்க என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்வியை பொறுத்து பதில் அதில் தெரியும் எங்களுக்கு. ம். 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 அப்படி தெரியிற பதில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவங்க ஏதோ ஒன்று அவங்க பையனுக்கு பேச்சு வரலன்ட்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் கேட்டாங்க இந்த மாதிரி. அதை கேட்குறப்போ அதுக்கு காரணம் என்னன்னு தேட போகிறப்போ அதுக்கான குலதெய்வத்தை வந்து அவங்க ஒரு குலதெய்வத்தை விட்டுட்டாங்க 2 ஜெனரேஷன். அந்த குலதெய்வம் என்ன குழந்தை சாமின்னு பேர். அந்த குலதெய்வத்து ம். விருதுநகர்ல இருக்கு. அந்த குழந்தை சுவாமி என்ற குலதெய்வம் விருதுநகர்ல இருக்கு. அது காட்டி கொடுத்தது. அப்போ உங்களுக்கு குழந்தை சுவாமிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறப்போ எங்கள் முன்னோர்கள் வந்து வழிபட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போகிறது இல்லைன்னு. அந்த குழந்தை சுவாமிக்கு வந்து நீங்கள் திருப்பி ஒரு முறை வரேன்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டு உத்தரவாதம் வாங்கிக்கோங்க வரணும்னு சொல்லிட்டு. வாங்கிட்ட பிறகு நீங்கள் அங்கே ஒரு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் குழந்தைக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு டாக்டர் கிடைப்பாங்கன்னு சொன்னாங்க. ம். ம். போயிட்டு வந்தாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ அந்த குழந்தை பேசின முதல் வார்த்தை அப்பா. ம். ம். அவங்க வந்து சொன்னது எல்லா குழந்தையும் அம்மான்னு கூப்பிடும், அத்தைன்னு கூப்பிடும். இவன் வந்து அப்பான்னு கூப்பிட்டாங்கன்னு சொல்லி. அவங்க வந்து அந்த குழந்தை சுவாமியை வந்து அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு பழக்கப்பட்டவங்க அவங்க முன்னோர்கள். முன்னோர்கள். அப்போ அவங்க சித்தப்பாவோ யாரோ ஒருத்தர் பெரிய வயசானவர் உயிரோடு இருக்கிறப்போ அவர் சொல்லியிருக்காரு, அப்பா கோவிலுக்கு போயிட்டு வந்தியான்னு கேட்டேன். அப்போ தான் அந்த குழந்தைக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே அது ஸோ அந்த மாதிரி தீபத்தில் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் கேட்குறவங்க உங்களுக்கு என்ன இப்போ ஒரு கிளைண்ட்டு கேட்குறாங்க, ம். உங்களுக்கு என்னன்ட்டு விஷயம் தெரியலை, ம். ம். அது அதில் காட்டி கொடுக்கும். ம். ம். நேராக வர்றவங்களுக்கு வந்து ஷோரி போட்டு பார்த்துடலாம். அப்போ நான் பேசுவேன், அவங்களோட ம். கனெக்ஷன் இருக்கும். பட் தீபத்துலன்னு பார்க்குறப்ப அவங்க எங்கேயோ யுஎஸ்ஏ யூகே அங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட பேச முடியாது. நான் முதல்ல பார்த்துக்கணும் அவங்க என்ன கேட்க வந்தாங்க, அதுக்கு என்ன பதிலுன்னு சொல்லி. அதுதான் தீப பிரச்சனை. பா. ம். 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 இது உங்களுடைய முன்னோர்கள் யாரும் பண்ணிக்கிட்டு இருந்ததாம்மா? அல்லது ஏன்னா பொதுவா பெண்கள் வந்து இப்படி சோவி போட்டு பிரசன்ன பார்க்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்றது நான் முதல் முறை கேட்குறேன். அதனால எனக்கு ஒரு ஆச்சரியத்தோட கேட்குறேன். இது மாதிரி இது உங்களோட பரம்பரையா வருதா? அல்லது உங்களுக்கா அது தோணி இத கத்துக்கிட்டீங்களா? அது வந்து பரம்பரையில் யாருமே கிடையாது. ம். எங்கள் மாமனாருடைய தாத்தா ஜமீன் கிட்டக்க ஆஸ்தான பஞ்சாங்கம் படிக்கிறவராக இருந்தாருன்னு ம். சொல்லுவாங்க. ம். ஆனால் எனக்கு கல்யாணம் ஆன பிறகு தான் நான் கற்றுக்கினேன். ஓகே. ஒரு பெரிய லாஸ் ஃபேஸ் பண்ணேன். ம். ஒரு 89 87 அந்த 65,000 லாட்டரியில் விழுந்தால் பிஸ்னஸில் போடுறேன்ட்டு போட்டு ம். எங்கள் மாமனார் அப்போ வேண்டான்னு சொன்னார். ம். ஏன்னா நாங்கள் அந்த லாட்டரி பணமெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ம். ஏன்னா 65,000 பேர் ஏமாந்த காசு தானே அந்த நாங்கள் வாங்குறது, அது தங்காதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ம். எனக்கு அந்த 7ஆம் ரத்தம் பிஸ்னஸ் பண்ண மொத்தமும் அழிச்சிட்டு அது ஒரு டிப்ரெஷனில் போயிட்டேன். ம். ம். அப்போ எதை தின்னா பித்தம் தீரன்றது வரையும் பார்த்துன்னே இருக்கிறப்போ ஒரு சின்ன பிட் பேப்பரில் எங்கள் குருநாதர் பற்றி அவரே சொன்னார், இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு உங்கள் முன்னாடி வருபவர் உண்மையானவரா இல்லையான்றது தெரியப்படுத்தக்கூடிய அரிய கலை, விருப்பம் இருந்தால் வந்து பார்க்கவும் சொன்னார். அப்போ போகிறப்போ வந்து ஒரு ஆங்ஸைட்டியில் போகிறோம், நம்ம வின் பண்ணுறோம், 1 டே ஆர் 2 டேஸ் இல்லை 1 வீக் 1 மந்த் கற்றுன்னு வரப்போகிறோம், இதுக்கு மேலே நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாதுன்ற திமிரில் இருந்து அங்கே போய் உட்காந்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பேசி அவர் கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணு. 65,000 போனது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, 65,000 பேர் உள்ளத்தில் நீ இருக்கிற மாதிரி செய்கிற கற்றுக்கிறியான்னு கேட்டேன். அதுதான் என்னை தூண்டிட்டு கற்றுக்கிறேன். சந்தோஷமா. உங்களோட வாழ்க்கையில் இந்த விஷயம் நான் பார்த்த ஜோதிடத்திலேயே நானே வந்து வியந்த விஷயம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி ஏதாவது மிராக்கள், பெரிய மிராக்கள் நடந்திருக்கா? பெரிய மிராக்கள்னு சொல்ல வந்தால் ஒரு அப்பாவும் பொண்ணு வந்தாங்க. ம். எதுவுமே பேசலை, ரொம்ப நேரம் உட்காந்து குலதெய்வம் என்னன்னு குலதெய்வத்தை சொல்லிட்டாங்க. கேள்வி கேளுங்கன்னா 2 பேரும் தேம்பி 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 அழுதுன்னு இருக்காங்க. என்னால் கண்டுபிடிக்கவே முடியல.
அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா கிளம்பி போகிற லெவலில் ரெடி ஆகிட்டாங்க. ம். எனக்கு அது பெரிய ஷாக்கு. என்னன்னு சொல்லலை. எதனாலன்னா எங்ககிட்ட உங்களுக்கு தட்சணை கொடுக்கறது ஒரு பைசா கூட இல்லை. ஆனால் நாங்கள் 2 பேர் நடுத்தெருவில் இருக்கிறோம். அந்த அப்போ தான் எங்கள் ஆத்துக்கு வந்து பாலா வந்தா. ம். அது பாலா வந்தது ஒரு மிராக்கல் வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் கோவிலில் இருக்கேன் நான். அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார். வெளிநாட்டுக்கு போகிறவங்க பஞ்சலோக சிலையெல்லாம் எடுத்துன்னு போக முடியாது. ம். அது பெருசாக இருக்கு. அவர் நெமிலி பாலாக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு அவரால் பார்க்க முடியல. அவர் சுவாமி மலைக்காரர் என்னன்னா சுவாமி மலையில் பாலா விக்கிரம் பண்ண சொல்லிட்டார். அவர் சொன்னது 1 அடி, அவன் பண்ணது வந்து 7 அடி. ம். 32 கிலோ பாலா விக்கிரம் எங்கள் வீட்டில் இருக்கு. ம். 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 அதை எடுத்துன்னு போக முடியாது. அவர் வந்து எனக்கு கோவிலில் இருக்கிறேன் நான், அகிலாண்டேஸ்வரி கோவிலில். இந்த மாதிரி எங்ககிட்ட விக்கிரம் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச மாமி சொன்னால் நீங்கள் வந்து விக்கிரம்லாம் நல்லா வச்சு பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கட்டுமான்னு. பாலா ஆற்றுக்கு வந்தால் யார் வேணும்னா சொன்னா நான் வந்து ஒரு ஜஸ்ட் லைக் நான் நம்பாதையே சரி அமுச்சு வைங்க பார்க்கலாம் சொல்லிட்டு போயிட்டேன் நான். சென்னைக்கு வந்துட்டு கேபிஎன் ட்ராவல்ஸ்னு எனக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் வந்தோடனே மேடம் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு. ஜஸ்ட் ஒரு ஆட்டோவில் போயிட்டு பார்சல் எடுத்துன்னு வரலாம் இப்படி ம். எடுத்துன்னு வரலாம்னு போனேன். ஆனால் நீங்கள் ஒருத்தராக வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. என்னன்னா அது ரொம்ப வெயிட் மேடம், தூக்க முடியாது அப்படின்னு. வெயிட்னா 32 கேஜஸ். ம். ம். அப்புறம் ஆற்றுக்கு மறுநாள் ஆடி பூரம் ம். வேலையிலெல்லாம் அடுக்கி வச்சுருந்தேன். எனக்கு அவர் வந்து நான் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாமான்னு சொல்லிட்டேன். நீங்கள் வாங்க சார், எப்போ வேணாலும் வந்து பாருங்க சார், அர்ஜென்ட்டாக சொல்லிட்டேன். எவ்வளோ பெரிய விக்கிரகம், பிராண பிரதிஷ்டை பண்ணணும், ம். நித்திய பூஜை அனுஷ்டானம் பண்ணணும். அப்போல்லாம் அவ்வளோ பிஸி நான். பண்ணணும் முடியுமான்னு சொல்லி அப்படியே ஒரு கியூரியாசிட்டிலே இருந்தேன். கால் பார்க்கலான்னு சொல்லிட்டு விக்கிரகம் வாங்குறப்போ மூக்கு, கண், கால் பார்க்கணும். கால் பார்த்தோன்னே அவ்வளோ கியூரியாசிட்டியாக போயிட்டு இந்த அம்பாள் நமக்கே தங்க மாட்டாளா, நாளைக்கு அவர் வந்து இந்தியாவில் செட்டிலாக என் விக்கிரம் எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்டாருன்னா எப்படி தூக்கி கொடுக்கறது, நீ எனக்கு வந்தவளா என்கிட்ட இருக்க போகிறவளான்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்குறப்போ மறுநாள் என்னுடைய கிளைண்ட் 7 மணிக்கு பெல் அடிக்கிறாங்க. 2 ட்வின்ஸ் பெண் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு. ம். ம். பாலாக்கு நம்ம நெமிலியில் என்ன வைப்போம், சாக்லேட். சாக்லேட். அவங்க ஃபாரின் சாக்லேட் வாங்கி வராங்க. ம். அந்த குழந்தை வந்தோடனே அங்கே நான் அம்பாளுக்கு சாத்திரத்துக்கு வந்து விலையில் வச்சுருக்கேன். அந்த விலையிலெல்லாம் எடுத்தாங்க. அந்த விலையில் எடுத்த உடனே கையில் போட்டுட்டாங்க. இந்த நீ போட்டுக்கோ, இந்த நீ போட்டுக்கோ. ஒரு 3 வயசு 2 குழந்தைங்க அவ்வளோதான். அப்போது ஒரே ஒரு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவள் இங்கே தான் இருக்க போகிறா, நீ தைரியமாக இறக்கி பிராண பிரதிஷ்டை பண்ணு. அதை பண்ணி 3வது நாள் இந்த கிளைண்ட் வராங்க. ம். அவர் கண்ணும் கவனமாக சொல்கிறாரு, ம். எங்களுக்கு பாலா உத்தரவு கொடுக்கல போல, ம். நாங்கள் கிளம்புறோம். எனக்கு அது என்னமோ ஒரு ஷாக் ஆகிட்டு, ஏன் பாலா உத்தரவு கொடுக்கல, நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு பாலா முன்னாடி போய் உட்காத்தி வச்சு. அப்போது அந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடெண்ட்டில் போயிட்டார். ம். பாடி கூட வர முடியாது, வெளிநாடு. ம். ஸோ எல்லாம் அங்கே முடிஞ்சிடுச்சுன்றாங்க. இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க போகிற பொண்ணு அவர் இழுத்துட்டு வந்திருக்காரு. யாரோ என்னை பற்றி சொன்னோன்னு என்கிட்ட கொண்டு வந்து வச்சிருக்கேன். அந்த குழந்தைக்கு நான் வாழ்க்கை கொடுத்தேன், திருப்பி மறுவாழ்வு கொடுத்து வாழ வச்சிருக்கேன். இன்னைக்கு அந்த குழந்தைக்கு வந்து 2 பெண் குழந்தைங்க பிறந்திருக்கு. ரொம்ப பெரிய திருச்செங்கோட்டில் விஷயம் தான். ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா பாலா இங்கே இருக்கிற பாலாவுமே தேடி வந்த பாலான்னு சொல்லுவேன். அப்படி வரக்கூடிய அந்த அம்பாளுக்கெல்லாம் உண்மையிலேயே நல்ல ஒரு சக்தி இருக்கும். பெரிய விஷயம் நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப அது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாகவும் இருக்குது. அது மாதிரி ஐஸ்வர்ய கோலம்னு ஒரு கோலத்தை பற்றி சொன்னீங்கம்மா. நான் அந்த சக்தி விகடனோட பேட்டி பார்த்தேன். அதில் சொல்லியிருந்த அந்த ஐஸ்வர்ய கோலம் எப்படி போடணும், அல்லது அதில் விளக்கேற்றி வழிபடணும்னுலாம் சொல்லியிருந்தீங்க. அதை பற்றின இது எனக்கு சொன்னீங்க. ஐஸ்வர்ய கோலம்ன்றது இப்போ எல்லாருக்குமே தெரியும். லேடிஸ்னாவே அந்த ஐஸ்வர்ய கோலம் போடுவாங்க. மேலே 8, கீழே 8, நடுவில் 7, கடைசியில் 3ல் நிற்கும் ம். அந்த கோலம். அது ஸ்டிக்கராக கூட இப்போ விற்கிறது. ம். முடிஞ்சால் கோலம் போடலாம், இல்லைன்னா ஸ்டிக்கராக வாங்கி. அது என்ன ஸ்பெஷாலிட்டின்னா 8 திசைக்கு 3 கோணங்கள் டிவைட் ஆகிருக்கும். ஓகே. மேலே சைடு 2, இந்த சைடு 2, கீழே 3, அந்த மாதிரி டிவைட் ஆகிருக்கு. அது வந்து 15 கோணங்கள் இருக்கு. ஓ. 15 திதிநித்த தேவதைகள் இருக்கு. ம். நடுவில் குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு ம். அது லலிதா பரமேஸ்வரி. ம். இந்த 15 அந்த கோணத்தில் அகல் விளக்கு ம். ஏற்றி வச்சுட்டு லலிதா திரிசக்தி ம். அர்ச்சனை பண்ணணும். ஓ. ஓகே. இந்த அர்ச்சனை பண்ணனா இந்த பெண் சாபம் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, ம்.
அவளுக்கெல்லாம் அந்த பெண் சாபம் ஒண்ணுமே பண்ணாது. ம். ஒரு 7 பௌர்ணமிக்கு பண்ணாலன்னா ஐஸ்வர்ய கோலம் போட்டு திதிரித்த விளக்கு ஏற்றி குத்து விளக்கு நடுவில் ஏற்றி குத்து விளக்குல இருக்கிறது தான் லலிதா. ம். அந்த குத்து விளக்கு தொண விளக்கு ஏற்றணும். ம். ம். அது வாராகியும் ராஜமாதங்கி. ம். பாக்கி 15 திதி நித்திய தேவதை. ம். ம். இந்த விளக்கேற்றி வச்சு திரிசக்தி பாராயணமோ அல்லது திரிசக்தி அர்ச்சனை குங்குமம் மஞ்சள் அட்சதம் பண்ணிட்டு ம். பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணாங்கன்னா 7 பௌர்ணமிக்கு பண்ணிட்டா போதும். ம். அவ ஆத்துல எந்த வித பெண் சாபம் இருந்தாலும் விலகிடும். ஓ, எளிமையான பரிகாரம் வீட்டிலேயே பண்ணிக்க முடியும், அது விளக்குகள் ஏத்துறது மூலமா. தீபாவளிக்கு எப்படிமா விளக்கேத்தி வழிபடலாம்? தீபாவளிக்கு வந்து மொத்தம் டோட்டலா வந்து 21 விளக்கு ஏற்றும். ம். இது நார்த் இந்தியன் ஸ்டைல சொல்றேன். ம். 21 விளக்கு. ம். ம். ஏன்னா 21 தலைமுறையில நம்ம என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் விலகிடும். ம். தீபாவளி அன்னைக்கு விளக்கேற்ற காரணமே அதுதான். அந்த தலை இங்கே சவுத் சைடு வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிப்பீங்க 3 மணிக்கு. ஆமா, கங்கா ஸ்நானம்னோ. கங்கா ஸ்நானம் சொல்லி பண்ணுவீங்க. அதில் அன்னைக்கு சாயந்தரம் அமாவாசை அன்னைக்கு சாயந்தரம் 21 விளக்கு. அது வந்து இருக்கிறவங்க அகல் விளக்கு அந்த அன்னகள் கூட ஏத்திக்கலாம். ஆமாம் வெள்ளி அகல் விளக்கு விசேஷம். ம். 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 அதுக்கப்புறம் பஞ்சலோகம், ம். அதுக்கப்புறம் பித்தளை, ம். அதுக்கப்புறம் மண்ணகல் பிரதானம். பெரிய விளக்கு அகல் விளக்கு மண் விளக்கு ஏற்றணும் ம். பிரதானம். வெள்ளி விளக்கு தி பெஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் அவ வசதிக்கு ஏற்ற மாதிரி. அப்படி இல்லைன்னா 21 விளக்கு நல்லெண்ணெய் விட்டு ஏற்றணும். நெய் கிடையாது, ம். நல்லெண்ணெய். ஓகே. ஏன்னா 21 தலைமுறை பித்ருக்களும் சந்தோஷப்பட்டு நம்மளை பிளஸ் பண்ணணும். ஓகே. ஏன்னா நாங்கள் அமாவாசை பூஜை அமாவாசை அன்னைக்கு தான் லக்ஷ்மி பூஜை பண்ணுவோம். ம். லக்ஷ்மி பூஜை பண்ணுறதுக்கு முதல் நாள் 21 விளக்கேற்றுவோம். ம். ம். அதுதான் நினச்சேன். நிறையா பேருக்கு இது ஒரு புது வழிபாடு. அதுவும் நான் வந்து ஐஸ்வர்ய கோலம் இது வந்து பொதுவாக வந்து இவங்க இப்படி ஒன்று சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் சுர்முகிட்ட என்னுடைய தோழி அவங்கள்ட்ட பேசும்போது சொன்னாங்க, இது கேரளாவில் எங்கள் பாட்டி இந்த ஐஸ்வர்ய கோலம் போட்டு விளக்கேற்றுறதுன்னு சொல்லும் போதே எங்கள் பாட்டி தான் ஞாபகம் வர்றாங்க. ஏன்னா எங்கள் பாட்டி அதை வந்து பண்ணணும், அவங்கள அதை வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணுவாங்களாம். அதை சொன்னாங்க. நீங்கள் இதை சொன்னோடனே எனக்கு எங்கள் பாட்டி ஞாபகம் தான்மா வருது. அம்மாவால் ஏற்ற முடியலன்னா நீ தான் ஏற்றணும், நீ தான் கோலம் போடணும்னு சொல்லி அவங்க அந்த கோலம் ப்ராக்டிஸ் எனக்கு பண்ணி கோலம் போட்டியான்னு எங்கள் பாட்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பேர், அதாவது பிராமணர்கள் வீட்டில் பண்ணுற வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழிபாடு ஏன்னா அவங்களுக்கு நிறைய நியமங்கள் தெரியறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்க அந்த விளக்குகள் மூலமாக தீர்வு காண்டிருக்காங்க. இதை தற்செயலாக நேற்று நான் மீட் பண்ணி இன்னைக்கு ஒருத்தரை பேட்டி எடுத்தேன்றது வந்து என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் முதல் தடவை. ஏன்னா அவங்க காலே எனக்கு அதுதான் சொல்லுச்சு. ஏன்னா அப்போ தான் வீட்டுக்கு போயிருக்கேன், ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்லாம் நினச்சா கூட உடனே வந்துடணும், அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வை தூண்டின ஒரு ஃபோன் காலாக இருந்தது. அது உங்களுக்கு இங்கே யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து அந்த இது தேவைப்படுது. ஸோ அதுலேயும் நீங்கள் சொல்லும்போது நடுவில் குத்துவிளக்கு ஏற்றுறது லலிதா பரமேஸ்வரி, அதே மாதிரி துணை விளக்கா ராஜமாதங்கிக்கும் வாராகிக்கும் ஏற்றணும்னு சொன்னீங்க. சுற்றி 15 விளக்கு அப்படின்றதையும் சொன்னீங்க. கூடி சீக்கிரம் அதை நாங்களுமே ஒரு நாள் ஏற்றி இங்கே வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதுவும் அவ்வளோ அழகாக ஒரு பொறுமையாக நேற்று விளக்கை பற்றி பேசினதாக இருக்கட்டும், இன்றைக்கி நீங்கள் சொன்னதாக இருக்கட்டும், உங்களுடைய நட்பே எங்களுக்கு ஒரு பெரிய வரம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்மா. ரொம்ப சந்தோஷம். நன்றி.